உன்னோடு யாருன்னு சொன்னால் யுத்தம் பண்ணுற ஆள். எப்போ பார்த்தாலும் சண்டை, வாய் சண்டை, கை சண்டை, வாய்க்கா சண்டை, சோத்திரம், ஊர் சண்டை, மண்டை சண்டை, கொண்டை சண்டை, எந்த சண்டை போட்டாலும் சரி. ஆமென். ஸ்தோத்திரம். கர்த்தர் நம்மளை உயர்த்த போகிறார். ஒரு ஆமேன்னு சொல்லுவோம். அல்லேலூயா. சண்டை எங்கே வரும்? கோபத்துலேயும் வரும், புரிஞ்சுக்கிட்டாலும் வரும், புரியாவிட்டாலும் வரும், ஏற்றுக்கொண்டாலும் வரும், ஏற்றுக்கொள்ளாவிட்டாலும் வரும். ஸ்தோத்திரம். சண்டைன்றது எங்கே வேணாலும் வரும். அவசரத்துலேயும் வரும், வேகத்துலேயும் வரும். ஸ்தோத்திரம். எப்படியும் வரும். ஆமாம். ஒரு விபத்துன்றது வாகனம் கட்டுப்பாட்டை இழந்தால் மட்டும் விபத்து இல்லை. வாகனம் ஓட்டுகிறவர் கட்டுப்பாட்டை இழந்தாலும் விபத்து தான். அப்படி இல்லை, நம்ம சரியாக ஓட்டுறவரும் கட்டுப்பாடாக இருந்து வாகனமும் கட்டுப்பாடாக இருந்து போனாலும், அடுத்து எதிர்க்க வர வாகனம் கட்டுப்பாடு இல்லாமல் போனாலும் அப்போவும் விபத்து தான். அதே கதை தான். ஸ்தோத்திரம். அப்போ யுத்தம் பண்ணுறவங்க எப்படி வந்தாலும் சரி, கர்த்தர் நம்மளை உயர்த்துவார். ஆமாம். அது நம்ம வண்டியிலேயே அது பிரச்சனை இருந்தாலும் சரி, ஸ்தோத்திரம், இல்லை எதிர்க்க வர வண்டியில் பிரச்சனை இருந்தாலும் சரி, யுத்தம் பண்ணுறவங்க எந்த வழியில் எந்த ரூபத்தில் எப்படி ஸ்தோத்திரம் வந்தாலும் ஆண்டவர் நம்மளை உயர்த்துவார். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ கர்த்தர் நம்மளை யார் முன்பதாக உயர்த்த போகிறார் என்பதை நாம் என்ன செய்யணும்? அறிந்து கொள்ளணும். எரிச்சலாக இருக்கிற ஆள், ஸ்தோத்திரம், நம்மளை நம்ம கூட வழக்காடுற ஆள், ஸ்தோத்திரம், நம்மளோடு போராடுகிற ஒரு ஆள், நம்ம கூட யுத்தம் பண்ணுற ஆள், இவங்க கூடலாம் கர்த்தர் நம்மளை அதோடு கூட சரிக்கு சமமாக ஈட்டுக்கு ஈடு போராட விட மாட்டார், யுத்தம் பண்ண விட மாட்டார், வழக்காட விட மாட்டார், எரிச்சலாக இருக்க விட மாட்டார். அதற்கு மாறாக கர்த்தர் நம்மளை உயர்த்துவார். ஆமென். நம்ம தலை உயரும், நம்ம வாழ்க்கை உயரும், நம்ம குடும்பம் உயரும், நம்ம சூழ்நிலை உயரும், நம்மளுடைய ஸ்தோத்திரம். ஆமென். ஸ்தோத்திரம். ஆண்டவர் பிள்ளைகளை உயர்த்துவார், நம்மளுடைய எதிர்காலத்தை உயர்த்துவார், வாழ்க்கையை உயர்த்துவார், நிலைமையை உயர்த்துவார். ஸ்தோத்திரம். கர்த்தர் நம்மளை நிச்சயம் அவர் உயர்த்தி நடத்துவார். ஆமென், ஆமென், ஆமென். ஹல்லேலூயா.